ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையா இல்ல அப்படின்னா அந்த உண்மையா இருக்கணும்னு நீங்க வற்புறுத்த முடியுமா? காதலை கட்டாயப்படுத்தி வாங்க முடியுமா? நடக்குமா? ஐயோ, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன், வீட்டுல பிரச்சனை, மாமா வீட்டுல பிரச்சனை, சித்தி வீட்டுல பிரச்சனை, கல்யாணமே வேண்டாம் மேம். லைஃப் பார்ட்னர் அப்படின்னா டைம்னா நைட்டுல இருந்து காலையில வரைக்கும் மணிக்கணக்கா போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க, நம்ம கூடயே ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்ல. கஷ்டத்துல பங்குத்துக்க முடியாத ஒரு பார்ட்னர் எல்லாம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 25 வயசு ஆச்சுன்னா 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல 32 வயசு ஆனாலும் சில பேர் மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காங்க. தன்னுடையது தனக்கானது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்களால கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்து செட் ஆகவே முடியாது. சோ அவங்கெல்லாம் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, கல்யாணமே பண்ணாதீங்க. வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இப்போதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு, சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களா? எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? லெஹங்கா புக் பண்ணுறது, மண்டபம் புக் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட்ஸ் ரெடி பண்ணுறது, நகைங்கெல்லாம் பார்த்து வாங்குறது, இந்த மாதிரில ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது ஓகே. மற்றபடி ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் குழந்தைங்க, அதாவது உங்கள் பொண்ணோ பையனோ தம்பியோ தங்கச்சியோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? மென்டலி அவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு செக் பண்ணீங்களா? 20 days முன்னாடி மேம், இல்ல ஒரு 6 months முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே தான் அப்படின்பீங்க. நீங்க சுத்தி முத்தி இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. மண்டபம் புக் பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 1 year 2 year 3 year சீக்கிரமா என்னாலலாம் அவனோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. ஆளா அவன் மனுஷனா அவன், அப்பா பயங்கர டாக்ஸிக், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கிவ் அப் ஆகிட்டு வந்துடுவாங்க. அது பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம். அப்போ நீங்கள் செலவு பண்ணதெல்லாம் மனசில் வந்து நிற்குமா என்ன? ஐயோ இவ்வளோ தூரம் யோசிச்சேனே, என் குழந்தையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல. ஏன்னா ஒரு பயம், எங்கே இது டெவலப் ஆகுமா, நடக்குமா? ஐயோ, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன்னா எங்கள் அத்தை வீட்டில் பிரச்சனை, எங்கள் மாமா வீட்டில் பிரச்சனை, சித்தி வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் பிரச்சனை, கல்யாணமே வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க மென்டலி அவங்க ரெடி ஆகல. அவங்கள பொறுத்தளவு அந்த கல்யாண வாழ்க்கை கமிட்மெண்ட் எல்லாம் அவங்கள பொறுத்தளவு டாக்ஸிக். அது கமிட்மெண்ட்குள்ள வரதுக்கே அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதை விட தன்னை ஒருத்தர் ஆர்டர் பண்றதையோ தன்னை ஒருத்தர் ஆளுமை பண்றதையோ அவங்க விரும்பல. ஏன்னா அந்த டெசிஷனை மட்டுமே நான் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கறதுலயே டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. பையனுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும், சில சமயங்கள்ல பேரண்ட்ஸுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன் இல்லையா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்ல அவங்கள ஓட விடுங்க. தோல்வியோ வெற்றியோ அவங்க அதை ரியலைஸ் பண்ணட்டும் அப்படின்னு. அந்த பழக்கத்தை நீங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இது மாதிரி நான் அப்படிதாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அழகா மேக்கப் பண்ணி அதுக்காக சாரி எல்லாம் வாங்கினேன், வாங்கி கல்யாணத்துக்கு போனேன். 1 வருஷம் தான். அடுத்த 1 வருஷத்துல அந்த கப்பிள்ஸே வந்து என்கிட்ட கவுன்சிலிங்ல வந்து நிக்கிறாங்க. மேம் இல்ல 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? சாதாரணமான ஒரு விஷயத்த கூட அவங்களால ஏத்துக்க முடியல. நான் எங்க போறேன்னு இவங்க கேக்குறாங்க, நீ எங்க போறன்னு இவங்க கேக்குறாங்க. இந்த லவ் டுடே படத்துல வர மாதிரி தான், போனை செக் பண்ணுங்க அவங்களோட ரியல் தெரிஞ்சிரும் அப்படின்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஒருத்தர் உங்ககிட்ட உண்மையா இல்ல அப்படின்னா அந்த உண்மையா இருக்கணும்னு நீங்க வற்புறுத்த முடியுமா? காதலை கட்டாயப்படுத்தி வாங்க முடியுமா? 2 கேள்விக்கும் என்கிட்ட கமெண்ட்ல தயவு செஞ்சு பதில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். கண்டிப்பா இல்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு உணர்வு, அவங்களுக்கா தோணணும், நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. நான் குழந்தைங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருக்கேன் இல்லையா, தப்பா அவங்க தப்புன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கும் போதுதான் செய்யாம இருப்பாங்க. அவங்க புரியாத வரைக்கும் உங்களுக்கு மறைஞ்சு செய்வாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க கல்யாணத்துக்கு ஏன் மேம் சம்பந்தப்படுத்துறீங்க அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் அப்படின்னா லைஃபோட பார்ட்னர்னு அர்த்தம். நீங்க வாழ போறக்கூடிய ஒரு 20 வயசுல என்டர் ஆகுறீங்க, உங்களோட 8வது 8 68ன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் எல்லாத்துக்கும் 65ன்னு. ஆஃப்டர் 65க்கு மேல உங்களுக்கு ஒரு நாள் கிடைச்சா கூட அது போனஸ் தான், கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம். ஸோ இந்த 25ல என்டர் ஆகுற நீங்க 65 வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த 40 வருஷ வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்கிற முடிவு என்ன தெரியுமா? ஒன்லி 60 days. 60 daysல அழகா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, ஆளு அழகா இருக்காரு, மணிக்கணக்கா பேசுறாங்க, ஐயோ நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க, அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன்.
ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப், அந்த ஷேர் மார்க்கெட் ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துருக்கேங்க, அப்படி ஜெயிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. நானும் பயந்துரு, ஓ நம்ம நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வரும். ஹேங் ஆகிடும், சரியாக ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. ஃபஸ்ட்டு ஒரு 90 டேஸ்க்குள்ளே உங்களை வந்து சூப்பராக பார்த்துப்பேன், நான் நல்லா பார்த்துப்பேன், அதுதான் நீ தான் முக்கியம், நீ தான் வைக்கும், அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் தான். ஆக்சுவலி நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க, யாரை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கிற ஒரு பர்சனை தான் நம்புறீங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பிரச்சனை வருது, அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ அந்த நினச்சி கூட பார்க்கல, அதுதான் மேட்ரே. நீங்கள் நினச்சி தான் பார்த்துருக்கிறீங்க. அதாவது நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, இவர் நல்லா இருப்பாரு, இவர் நம்மளுக்கு ஒத்து போவார், இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. பட் ரியல் அது இல்ல. மேம் என்ன சொல்ல வரீங்க, அப்ப 90 டேஸ்க்கு முன்னால ரிலேஷன்ஷிப்ல இருந்தா பார்க்க முடியும், டேட்டிங் பண்ணியா பார்க்க முடியும் அப்படின்னு. இது ஃபாரின்ல வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், நம்ம கலாச்சாரத்துக்கெல்லாம் அது செட் ஆகுமா? அம்மா அப்பா சொல்றவங்கள தானே கேட்கணும். ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல வரதே என்னன்னா, அம்மா அப்பா பேரண்டிங்ல இருக்கக்கூடிய நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க, எல்லாருமா உட்காருங்க. அதாவது பொண்ணும் பையனும் மட்டும் பேசி தீர்த்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கலாம், பட் அவ குடும்பத்தோட சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கெட் டுகெதர்ஸ் எல்லாம் அலோ பண்ணுங்க. அதாவது எல்லாருமா சேர்ந்து பேசுங்க. எல்லாருமா நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது அவங்களோட 3 T's இம்பார்ட்டண்டா தெரியும். அதாவது டுகெதர்னஸ் அண்ட் டாக் அண்ட் டைம். டாக் அப்படிங்கிறது என்னன்னா, அப்படியே மேடை பேச்சு மாதிரி பேசுறதுன்னு இல்லை, மரியாதை கொடுத்து பேசுறது. அம்மாக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்பாக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம், அவங்களோட கண்ணியமான பேச்சு, அதெல்லாம். தென் டுகெதர்னஸ், அவங்களால எல்லாரோடையும் சமாளிச்சு போக முடியுதா, பேலன்ஸ் பண்ணி போக முடியுதாங்கிறது. ஒரு புள்ளிக்கே 360 டிகிரி கோணம் இருக்குன்னு எல்லாருமே சொல்றது தான். 360 டிகிரி கோணங்கள் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அந்த கோணங்கள்ல திங்க் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. சோ எல்லாருமே நமக்கு ஏத்த மாதிரியே திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் எல்லாரையும் அனுசரிச்சு நம்ம கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது அந்த டுகெதர்னஸ்ல தெரியும். சின்னதா வச்சுக்கோங்களேன், இப்ப டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பெரிய டைனிங் டேபிள், இங்க ஒருத்தர் இருப்பார், அங்க ஒருத்தர் இருப்பார், நீ சாப்பிட்டியா இதை எடுக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சர்வ் பண்ணும் போதே அந்த டுகெதர்னஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இவங்க கேரிங்கா இருக்காங்க, நம்மளையும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கறது நம்பலாம். அடுத்து டைம்னா நைட்ல இருந்து காலையில வரைக்கும் மணிக்கணக்கா போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க, நம்ம கூடயே ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது விஷயம் இல்ல. உங்க கூட 10 மணி நேரம் இருந்துட்டு மொபைல பாத்துக்கிட்டே சொல்லு ஓகே பார்த்தேன் அப்படின்னு சொல்றது டைம் கிடையாது. அது ஸ்பெண்ட் பண்ற அவசியம் இல்ல. 10 நிமிஷம் ஆனாலும் மொபைல தள்ளி வச்சுட்டு சரி சொல்லு, என்ன ஆச்சு, ஓ இப்படி ஆச்சா அதாச்சான்னு கொட்டி கேக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான். இந்த இடத்துல இன்ட்ராக்ஷனே இருக்க தேவையில்லை, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாங்கிற லெக்சர் கொடுக்க தேவையில்ல. ஆனா நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற உங்க மேல ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணா போதும். இந்த 3 Tயை செக் பண்ணுங்க உங்க பார்ட்னர்கிட்ட, இது இருக்கா அப்படின்னா மட்டும் சரின்னு சொல்லுங்க, சரியா? ஏன்னா இது மேரேஜ் லைஃப்லயும் உங்களுக்கு கொண்டு வரும். சோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் S=K-C. சோ இந்த S அப்படிங்கிறது என்னன்னா சக்சஸ். கிரிட்டிசிசம் இல்லாத ஒரு கைண்ட்னஸ் தான் சக்சஸை கொண்டு போகும். நீ பண்ணியிருக்கலாம், ஓகே பண்ணிட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம், வா இதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். எல்லாருமே மனுஷங்க தானங்க, வானத்துல இருந்தா குதிச்சிருக்கோம், ஒரு தப்பை பண்ணுவோம், அதுக்கு அடுத்து சரியாகும், இது சரியாயிடும், இந்த தப்பை பண்ணினா இந்த மாதிரி நடக்கும். ஓகே, நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இழுத்து சண்டைகள் வரும். முக்கியமா ஆட்டிசம் பேபிஸ் இருக்கிறவங்க வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, இதுக்கு காரணம் உங்க சித்தப்பா வீட்டுல இப்படி நடந்ததாமே, உங்க தாத்தா பாட்டிக்கு எல்லாம் இந்த நோய் இருந்ததாமே, அதனாலதான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஒரு பொண்ணை விட்டுட்டே போன பார்ட்னர்லாம் இருக்காங்க. சோ இந்த மாதிரி கஷ்டத்துல பங்கு கொள்ள எடுத்துக்க முடியாத ஒரு பார்ட்னர்லாம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க வைக்க முடியல இல்லையா? சோ இவங்கெல்லாம் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 90 டேஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி தான். அந்த சாஃப்ட்வேரை விற்கிற வரைக்கும் அவங்களோட மூவ் வேற மாதிரி இருக்கும், வித்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட மூவ் வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். சோ எடுத்த உடனேயே நீங்க சில விஷயங்களுக்கு அந்த மாயைகளுக்குள்ள போகாதீங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்காங்களான்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி S=K-C, அதாவது கைண்ட்னஸ் மைனஸ் கிரிட்டிசிசம். அதாவது உங்களை இதுதான் அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்ணாம அப்படியே ஏத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ், அதாவது C=T+V, அதாவது
சி கனெக்டிவிட்டி, அது கனெக்ஷன் எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா டைம் அண்ட் வல்னரபிலிட்டி, அதாவது டிரான்ஸ்பரன்சி. ஒரு விஷயத்த நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் தைரியமா சொல்ல முடியும், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னா தெரியும் திட்டுவாங்கன்னு, ஆனா என்ன மன்னிப்பாங்கங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நம்பிக்கையை நீங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொடுக்கணும். உங்களுக்குன்னா பொண்ணு பையனுக்கு கொடுக்கணும், பையன் பொண்ணு கொடுக்கணும். இதுக்கு உங்க பார்ட்னர் செட் ஆவாரான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இடத்துல தான் கனெக்ஷன் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணாத ரிலேஷன்ஷிப்பே இருக்க மாட்டாங்கங்க. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்க பண்ணுவோம், பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க, அம்மா அப்பா பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டே நடக்கும். ஆனா அதை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி அடுத்த ஆக்ஷனுக்கு என்னன்னு கொண்டு போறோம் பாத்தீங்களா, அதுதான். ஸோ டைம் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடையாது, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ற விஷயம். இந்த இடத்துல நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நான் அப்படியே இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிச்சு நான் வெளியில வரணும். இதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். மேம் இதுக்கெல்லாம் நான் எப்படி அப்சர்வ் பண்ண? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க அவுட்டிங் போறீங்க, எல்லாருமா போறீங்க, சிக்னல் கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணி வெளியில வராரு உங்க பார்ட்னர் அப்படின்னு நீங்க பார்க்கணும். எல்லாத்துக்கும் எடுத்த மாதிரி சினிமால வர மாதிரியே உடனே எடுத்து 4 பேரை கூப்பிட்டு சண்டை போட்டு அதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வருமா? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த பிரச்சனையை எவ்வளவு அழகா அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் டைம். ஓகே, ஸோ அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி. அவர் பண்ண பிரச்சனை, நான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுல இருந்து யோசிச்சு பார்த்தேன், இனிமே அதை செய்யக்கூடாதுன்னு நான் யோசிச்சு அப்படின்னு உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டா அவர் டிஸ்கஸ் பண்றாரா அப்படின்னா நீங்க அவருக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயோ அவளுக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளவுதான் கொன்றுவா அப்படின்னு அவர் பயப்படுறாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரியாம நிறைய வேலைகளை பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இது இந்த மேரேஜ் விஷயத்துல செட் ஆகாதுங்க. ஆக்சுவலி மேரேஜ் அப்படிங்கிறது மெச்சூரிட்டியை பொறுத்த விஷயம், ஏஜை பொறுத்த விஷயம் கிடையாது. 25 வயசு ஆச்சுன்னா 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல 32 வயசு ஆனாலும் சில பேர் மெச்சூரிட்டியே இல்லாம இருக்காங்க. தன்னுடையது தனக்கானது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்களால கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்து செட் ஆகவே முடியாது. ஸோ அவங்கெல்லாம் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, கல்யாணமே பண்ணாதீங்க, ஜாலியா இருங்க. ஓகேயா? கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு ரெடி ஆகாம கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லாதீங்க. ஓகே, தேங்க்யூ. தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.